வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் ஒரு பெரிய சந்தேகத்துக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட். ரசாயன உரம் நல்லதா, இயற்கை உரம் நல்லதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். ஆனால் அதோட உண்மைத்தன்மை தான் என்ன? இதுதான் நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு விட தெரியணும் அப்படின்னா, நம்ம விவசாயத்தோட முதுகெலும்பாய ஒரு கிராமத்துக்கு, ஏதோ ஒரு கிராமத்துக்கு போங்க. அங்கே ஒரு தரிசு நிலம் இருக்கும். அந்த தரிசு நிலத்தை பார்த்துட்டு ஏன்னா இந்த இடம் இப்படி தரிசாக கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க பெரியவங்க இல்லை அந்த ஊருக்காரங்களே யாராவது சொல்லுவாங்க, தம்பி ஒரு காலத்தில் இந்த இடம் அப்படி விளைஞ்சிட்டு இருந்துச்சு, எந்த பொருளை போட்டாலும் இது தங்க மாதிரி விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இப்படி கிடக்குன்னா அதுக்கு அவங்க ஒரு பதில் வச்சுருப்பாங்க. தண்ணியோட அதாவது நீரோட தன்மை மாறி போயிடுச்சு, நிலம் களிமண் போல் ஆயிடுச்சு, அதனால தான் இது தரிசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு விடை தெரிய வேணும் என்றால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு விட தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. முதல்ல நம்ம உரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். நிலத்தில் உள்ள சத்துக்கள் குறைஞ்சுன்னா செடி வளராது. அந்த சத்துக்களை குறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம மண் வழியாக செலுத்தும் ஒரு பொருளே உரம் அப்படிங்கிறோம். உரத்தில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உரத்தில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று ரசாயன உரம், ஒன்று இயற்கை உரம். இந்த ரசாயன உரம் அப்படின்னா அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ரசாயன உரம் யூரியா, டிஏபி, எம்ஓபி இந்த மாதிரியான பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த மேலை நாட்டு உப்புக்கள் தான் ரசாயன உரங்கள் என்று சொல்லப்படுது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ராக்கெட் மாதிரி வச்சுங்களேன். சீக்கிரம் வளர முடியாத செடியை வேகமாக வளர வச்சிடும், வளர்றதுக்கு உதவி செய்யும். இது காரியம் மட்டும் நமக்கு போதும், அதாவது சீக்கிரம் வளர்ந்தா போதும், இல்லை சீக்கிரம் பூ பூத்தா போதும், சீக்கிரம் மலர் வந்தால் போதும், பழம் பறிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இதுக்கு சூப்பர். ஆனால் நம்ம நிலத்துக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மண்ணில் இருக்கிற உயிர்கள் பாதிக்கப்படுது, நீர்நிலைகள் மாசுபடுது, செடிகள் இந்த உரங்கள் மூலம் இந்த உரங்கள் இல்லாமல் செடிகள் வளரவே மாட்டேங்குது. இந்த வருஷம் 1 கிலோ அந்த செடிக்கு வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 1.5 கிலோ தேவைப்படுது. அதாவது செடி மேலே வளர்ந்து வரதுக்கே. இது இவ்வாறு தொடர்ந்து நடப்பதா அடுத்த வருஷம் 2 கிலோ ஆகும். அந்த மாதிரி மாறி போகிறதுனால பல வருடங்களுக்கு பின் நிலம் மலடாகிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான். எனர்ஜி ட்ரிங்க் அப்போ குடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உடம்புலாம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதாவது நம்ம இயற்கை உரத்தை பற்றி பார்க்கலாம். நமது பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் உரம் இயற்கை உரம். இது ரசாயன உரம் போல் இல்லை வேகமாக செயல்படாது. ஆனால் மண்ணை சீராக்கும், மண்ணில் இருக்க உயிர்களை ரொம்ப வளர்த்தெடுக்கும், மண்ணோட நீர்பிடிப்பு திறனை அதிகமாக்கும், நிலத்தில் உள்ள உள்ளுணர்வை தூண்டும், நிலத்தின் உள்ளுணர்வை தூண்டும். இது நம்ம கம்பெனி சஸ்டைனபிள் சாயில் சிஸ்டத்தில் மண்புழு உரம், மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மண்புழு குளியல் நீர் இந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம கம்பெனிலேருந்து தயாரிக்கிறோம். இந்த மாதிரி இயற்கை உரங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்மகிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இது நிலத்துக்கு மட்டும் பசுமையை தராது, நிலத்துக்கு உயிரையும் கொடுக்குது. அதே போல் விவசாயம் நம்ம உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் நடவு செய்யும் ஒரு செடியோட வளர்ச்சி ஒரே நாளில் மேலே வரணும், அதுக்கப்புறம் மண் எப்படி போனாலும் பரவாயில்ல, நல்ல காய் தரணும், கனி தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த உரத்தை யூஸ் பண்ணுவீங்க? இல்லை மெதுவாக வளர்ச்சி இருந்தால் போதும், நமக்கு செடியும் வளரணும் மண்ணும் வளரணும் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு வேணுமான்னு பாருங்கள். இதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க, தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்க. மண் உயிரோடு இருந்தால்தான் நம்ம விவசாயம் செழிக்கும். அதனால் உரம் நம்ம எதுக்கு போடுறோம்? உரம் நம்ம பூமியில் இருக்கிற சத்துக்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு தான் போடுறோம். அந்த அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே உரம் எதுக்கு போடுறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விடை கிடைச்சிருந்துச்சுன்னா விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். அப்படியே விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட், நம் பாரம்பரிய மண்ணின் ரகசியம். நன்றி. நேசிப்போம் இயற்கையை.